அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. பதிவு என்னவென்றால், திங்கட்கிழமையில் அமாவாசை விரதம் அரச மரத்தை வலம் வந்தால் இத்தனை சிறப்புகளா என்னவென்று பார்ப்போம். திங்கட்கிழமையன்று அமாவாசை வருவது சிறப்பு. இந்த நாளில் மறக்காமல் அருகிலுள்ள அரச மரத்தை வலம் வந்து வேண்டுங்கள், வேண்டிய வரம் கிடைக்கும். அமாவாசை திதியும் திங்கட்கிழமையும் சேர்ந்து வரும் நாளை அமா சோமவாரம் என்கிறது சாஸ்திரம். அந்த நாளில் அரச மரத்தை வழிபட்டு வலம் வருவது நல்ல அதிர்வுகளை உண்டாக்கும் என்று விவரிக்கின்றன நாள நூல்கள். இதையே அஸ்வத்த பிரதர்ஷனம் என்கிறார்கள். திங்கட்கிழமையன்று அரச மரத்தை வலம் வந்தால் மங்கள காரியங்கள் தடையின்றி நிகழும். சந்திரனின் ஆதிக்கம் மிகுந்த அமாவாசையும் சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமையும் இணைந்த நாள் அமா சோமவாரம். இந்த நாளில் அதிகாலையில் அரச மரத்தை வழிபட்டு அதை ஸ்ரீமன் நாராயணாக பாலித்து 108 முறை வலம் வர வேண்டும். அமா என்றால் அமாவாசை, சோமம் என்றால் சோமவாரம் என்று அழைக்கப்படும் திங்கட்கிழமையை குறிக்கும். திங்கட்கிழமை அமாவாசை வருவது அமாசோமம் என்று அழைக்கப்படுகிறது. அமாசோமம் வழிபாடு செய்வதால் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம். திங்கட்கிழமையன்று அமாவாசை வருவது மிகவும் சிறப்பு. இந்த நாளில் மறக்காமல் அருகிலுள்ள அரச மரத்தை வலம் வந்து வேண்டுங்கள், வேண்டிய வரம் கிடைக்கும். அரச மரம் ஆன்மீகத்தில் முக்கிய அங்கம் வகிக்கிறது. அரச மரம் பிரம்மா, சிவன், விஷ்ணு, ருத்ரன் என்னும் மும்மூர்த்திகளின் சொரூபமாக சிறப்பித்து சொல்வார்கள். மரங்களின் அரசனான அரசுக்கு பிப்பலம் என்னும் பெயரும் உண்டு. அரச மரத்திற்கு சக்தி அதிகம். முப்பெரும் தெய்வங்களும் அரச மரத்தில் ஐக்கியமாகி உள்ளது என்பதை கருத்தில் கொண்டே முப்பெரும் தெய்வங்களும் இணைந்த வடிவமான விநாயகரை அரச மரத்தடியில் பிரதிஷ்டை செய்கிறார்கள். அரச மரம் கரியமில் வாயுவை இழுத்து கொண்டு பிராணவாயுவை அளிக்கும். அரச மரத்தடியில் அமர்ந்தாலோ வளம் வந்தாலோ உடல் வளம் பெருகும், ஆரோக்கியமான வாழ்வு கிட்டும். சோமவார அமாவாசை. ஒவ்வொரு நாளும் அரச மரத்தை சுற்றி வலம் வருவதால் ஒவ்வொரு நன்மைகள் உண்டாகும். அரச மரத்தை ஞாயிற்றுக்கிழமையில் வலம் வந்தால் தீராத நோயும் தீரும். திங்கட்கிழமையன்று வலம் வந்தால் மங்கள காரியங்கள் தடையின்றி நிகழும். அமாவாசை திதியும் திங்கட்கிழமையும் சேர்ந்து வரும் இந்நாளில் அரச மரத்தை வழிபட்டு வந்தால் வருதல் இன்னும் சிறப்பாகும். சூரியன் முழுமையாக உதிக்கும் முன்பு அரச மரத்தை ஸ்ரீமத் நாராயணனாக பாலித்து வழிபட்டு 108 முறை வளம் பெறும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம். அவர்களுக்கு உடலில் அபரிமிதமான சக்தியும் கிடைக்கும். மகாலட்சுமி அருள் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில் வலம் வந்தால் செவ்வாய் தோஷங்கள் விலகும். புதன்கிழமையில் அரச மரத்தை வலம் வந்தால் வியாபாரம் பெருகும். வியாழக்கிழமையில் வலம் வந்தால் கல்வியில் சிறந்து விளங்கலாம். வெள்ளிக்கிழமையில் அரச மரத்தை வலம் வந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப் பெறலாம். சனிக்கிழமையில் வலம் வந்து வணங்கினால் சர்வ கஷ்டங்களும் விலகி மகாலட்சுமியின் பேரருளை பெறலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எத்தனை முறை அரச மரத்தை வலம் வருகிறோமோ அதற்கும் தனித்தனியே பலன்கள் இருக்கின்றன. 3 முறை வலம் வந்தால் இஷ்ட சித்திகளும் அடையலாம், நினைத்ததை அடையலாம். 5 முறை வலம் வந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்க பெறலாம். 9 முறை வலம் வந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்க பெறலாம். வம்சம் விருத்தியாகும், கர்ப்ப கோளாறுகள் நீங்கும். 16 முறை வலம் வந்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும், கடன் தொல்லையிலிருந்து மீளலாம். 108 முறை வலம் வந்தால் அஸ்வமேத யாகம் நடத்திய பலன் கிடைக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். அமாவாசை நாளில் 108 முறை சுற்றுகள் அரச மரத்தை அதிகாலை வேளையில் வலம் வரும்போது அந்த மரத்திலிருந்து வெளியாகும் பிராணவாயுவில் சக்தி மிகுந்திருக்கும். எனவேதான் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் காலை வேளையில் நீராடி விட்டு ஈர ஆடையுடன் அரச மரத்தை வலம் வந்தால் கர்ப்ப கோளாறுகள் நீங்கி குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதுபோல ஆண்களும் வலம் வந்தால் அவர்களுக்கு விருத்தி அதிகமாகி குழந்தை பேறு கிடைக்கும். அன்னதானம் செய்யலாம்.
சந்திரனின் ஆதிக்கம் மிகுந்த அமாவாசையும் சந்திர பகவானுக்கு உரிய திங்கட்கிழமையும் சேர்ந்த நாளில் அதிகாலையில் அரச மரத்தை வழிபட்டு மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபிணே அக்ரத சிவாய ரூபாய விர்ஷராஜயதே நமக என்ற ஸ்லோகத்தை சொல்லி 108 முறை வலம் வர வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், கேளுங்கள். மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபனே அக்ரத சிவ ரூபாய விர்ஷராஜயதே நமக என்ற ஸ்லோகத்தை சொல்லி 108 முறை வலம் வர வேண்டும். 108 முறை பிரகார வலம் வந்து முடிந்ததும் பழங்களோ வஸ்திரங்களோ தானமாக அளிக்க வேண்டும். இயன்ற அளவு அன்னதானம் திங்கட்கிழமையும் இணைந்து வரும் நாளைய தினம் அரச மரத்தை வணங்கி நலம் பெறுவோம். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.